தாக்குவதற்கு வசதியாக விட்டு விட்டு ஒதுங்கி இருக்க மாட்டோம். இஸ்லாத்தின் அதாவது முஸ்லீம்கள் மேலே இந்த சமூகத்தின் மேலே இவ்வளோ தாக்குதல் நடக்குது. எப்படி இருந்த இந்தியா இப்போ எப்படி ஆகிப்போச்சு அதுவே கம்பேர் பண்ணி பார்க்கணும்ல. ஒரு காலத்தில் இந்தியா எப்படி இருந்திருக்கு, அதோடைய ஒழுக்க மாண்புகள் எவ்வளோ இருந்தது, ஓட்டை உடசல் இந்த முகலாயர்கள் ஆட்சியே சொல்கிறேன். அதில் இருந்த அந்த விஷயங்கள் கூட ரிவர்ஸில் போய்கிட்டே இருக்குது. சமுதாயம் தொழுகிறது கூட பயந்து போய் இந்த அளவுக்கு பேக் ஃபுட்டில் போய்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம எனர்ஜி அதாவது பேக் ஃபுட்டில் போகட்டும், நம்ம உழைப்பு அதற்கு நம்ம உழைப்பு சரியான பக்கம் செலுத்தி ரிசல்ட் வரலைன்னா பிரச்சனை இல்லை. உழைப்பே செலுத்தாமல் அல்லது தவறான திசையில் உழைப்பு செலுத்திட்டு ரிசல்ட் வராமல் போச்சுன்னா அதுக்கு நாம தானே பொறுப்பெடுத்தணும். அதுதான் மௌலானா மோதி கூட சொல்லுவார், தவறான திசையில் எவ்வளோ தூரம் வேகமாக ஓடணுங்கிறத கணக்கு போடுறதை விட்டுட்டு சரியான திசையில் நிற்கிறது சிறந்தது. இப்போ நான் மெட்ராஸு போகணுன்ட்டு திருச்சி பக்கம் ஓடுறதை விட நான் 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டேன். எங்கள் இயக்கம் 50 வருடத்தை கடந்துருச்சு. எங்கள் இயக்கத்தில் பாருங்கள் 50 உறுப்பினர்களை வச்சுருந்தோம், இன்றைக்கி 5 லட்சம் ஆகி போயிட்டோம். நாங்கள் தான் பேர் இயக்கம். இதெல்லாம் பெருமை அடிச்சுக்கிறதுக்கு பதிலாக சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள், எங்கள் இயக்கம் ஆரம்பிக்கும் போது நான் ஒரு ஆள் தான், இன்றைக்கும் ஒரு ஆள் தாங்கிறது அது பெட்ரு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உண்மையில் நம்ம சண்டை போட வேண்டிய களத்தை விட்டுட்டு வேறு இடத்துல சக்தியை வீணடிச்சிட்டு இருக்கிறோம். அவங்க சொல்கிறாங்க உண்மையே இஸ்லாத்தில் அடிப்படைகளை பாதுகாக்கும் பணியில் நாம் ஈடுபடும் அந்த ஒரே ஒரு மையப்புள்ளியில் மட்டுமே முஸ்லீம்களின் அனைத்து பிரிவுகளையும் ஒன்றுபட வைக்க முடியும். இந்த இகாமத்து தீனுங்கிற இந்த கொள்கையை கையில் எடுத்தால் முஸ்லீம்களை ஒரு நாளில் ஒன்றுபடுத்திடலாம். இதை சொல்கிறேன், ஒற்றுமைக்கு என்ன வழி, இதுதான் வழி. அவன் எதிரி யாருன்னு முதல்ல உணர்ந்தானா இவ்வளோ பெரிய எதிரியான்னு சொல்லி ஒன்றுபடுவேன். இன்றைக்கி அதாவது இஸ்லாத்தின் மேலே முஸ்லீம்களுடைய நலன் மேலே ஒரு தாக்குதல் வந்தால் ஒன்றுபடுறானா இல்லையா? நாங்கள் 2 பேரும் ஒரு அணியில் நிற்பதற்கு வாய்ப்பே கிடையாது, போராட்டம் தனியாக தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருந்த ஜமாத்து வந்தாங்களா இல்லையா? என்ஆர்சி பிரச்சனைக்கு வச்சாங்களா, ஒன்றுபட வச்சாங்களா, கொடுக்க வேண்டியது கொடுத்தா ஒன்றுபட்டாங்களா இல்லையா? என்ன சொல்கிறோம், எங்களுடைய தொண்டர்களுடைய கட்டுப்பாடு தனி, ஏங்க தனி பார்த்தா ஒரு ரசூல்லாவுக்கு அவதூறு பேசிட்டாங்க. காலையில் 8 மணிக்கு போஸ்ட் ஆஃபீஸில் ஒருத்தர் ஆர்ப்பாட்டம், மத்தியானம் 2 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி ஒருத்தர் ஆர்ப்பாட்டம், அப்புறம் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி ஒருத்தர் ஆர்ப்பாட்டம். 3 பேருக்கும் வேறு இறை தூதரா? போலீஸ்க்கு சிரிப்பானா இல்லையா? இறை தூதர் மேலே உங்களுக்கு பாசம் இருக்குன்னு நினைப்பானா, உங்களெல்லாம் பார்த்து கோமாலின்னு நினைப்பானா? 3 பேருக்கும் ஒரே இறை தூதர். இது என்னடா இதாக இருக்குது? அப்போ இந்தியா டீம் 3 பிரிஞ்சு விளையாடுது. ரோஹித் சர்மா தலைமையில் ஒரு 3 பேர், விராட் கோலி தலைமையில் ஒரு 4 பேர், அப்புறம் புவனேஸ்வர் குமார் தலைமையில் ஒரு 3 பேர். இப்படி டீம் பிரிஞ்சு விளையாடுது. இவன் பவுலிங் போடும்போது இவன் ஃபீல்டிங் பண்ண மாட்டான், எப்படி இவன் அவுட் ஆகி வரும்போது இவன் வரமாட்டான், கீப்பர் இவன் ஆளாக இருப்பான், அவன் பின்னாடி பால் போச்சுன்னா போச்சு தான். இந்த மேட்ச் உருப்பிடுமா இது? இப்படி தான் நம்ம விளையாட்டுருக்கோம். இவன் டீமில் இருக்கிறான், அவன் போக மாட்டேன், அவன் பவுலிங் போடுறான்டா, நான் ஏன்டா போகணும், ரிசர்வ் பண்ணிட்டு உட்காந்துக்குவான். அவன் பின்னாடி அவங்களால நிற்க சொல்லு, இப்போ 4 பேர் அவன் முடிக்க சொல்லு, அவனை வர சொல்லு, நான் விளையாடுறேன். இப்படி தான் கேலி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அதில் சொல்கிறாங்க, இவர் சொல்கிறார் ஒன்றுபட வைக்கணும்னு. இதுதான் திருச்சியில் கூட நான் போய் பேசினல, இதுதான் சொன்னேன். வேலை இல்லாமல் ஒன்று பண்ணுங்கிறீங்க, ஏன் ஒன்று பண்ணுன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. தொழுகைக்கு ஒற்றுமை தேவையா? தேவையில்லை.